திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகர் தளபதி மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் விழா. வாழும் சரித்திரம், அவருக்கு வண்ண கவிச்சரம், சிறப்பு கவிதை வாழ்த்தரங்கம். கழக விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா எம்எல்ஏ. கலைஞர் கேட்டாரு, யோ ஆழ்வார், உனக்கு என்னையா பிடிக்குன்னு கேட்டார். உங்களுடைய திருவடி பிடிக்கும் நான் சொன்னேன். தளபதி பார்த்து கேட்டார், தலைவரே என்னப்பா என்கிட்ட பிடிக்கும், உனக்கு பிடிக்கும்னார். தளபதி சொன்னார், உங்கள் தோள்கள் பிடிக்கும்னு சொன்னார். தலைவர் கேட்கல, ஏன் பானார், 8 கோடி தமிழனும் உங்கள் தோல் மீது தானப்பா சாய்ந்திருக்காங்க. உங்களது ஆட்சியில் எங்கள் ஊர் பெண்களுக்கு பொற்காசுகள் கிடைத்தன. பாவம், சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டவர்களுக்கு 5 பைசா கூட தேரவில்லை. எம்மொழி உயர்ந்த செம்மொழி, எதற்கு உங்கள் மும்மொழி? அந்தி வந்தால் பகல்கள் போகும், மந்தி வந்தால் கனிகள் போகும், தொந்தி வந்தால் அழகு போகும், இந்தி வந்தால் எல்லாமே போகும். திராவிட மாடல் நாயகனே, எதிர்ப்புகளை எல்லாம் கால்களுக்கு செருப்புகளாக்கி நடக்கின்ற தலைவனே, மாணவ செல்வங்களுக்கு அள்ளி அள்ளி ஊட்டுவாய், நாளொரு திட்டம் நாட்டுக்காக தீட்டுவாய், வியத்தகு சாதனைகளால் வெற்றிக்கொடி நாட்டுவாய், வசதியற்றவர்கள் வாழ்வில் வசந்த இசை மீட்டுவாய், இவ்வளவும் செய்தும் அடங்க மறுக்கிறதே அந்த ஆட்டுவாய். திருநெல்வேலிக்கும் தளபதிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், திருநெல்வேலியில் அல்வாவை இலையில் வைத்து கொடுப்பார்கள், தளபதியோ அந்த இலைக்கே அல்வா கொடுக்கிறார். அறப்போர் களத்தினில் கூடல், அனைவரும் சமம் என்று பாடல், ஆதிக்கத்தை கிழித்து போடல், ஆரியத்தை இழுத்து மூடல், தமிழ் அன்னைக்கு வாகை சூடல், அதுதான் திராவிட மாடல். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சரும் இந்தியாவிலே திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிற ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தலைவர் அவருடைய 72வது நாள் பிறந்த நாள் விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவசாய தொழிலாளர் அணியின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை திருச்சியில் ஏற்பாடு செய்து இங்கே நடத்துவதற்கு அனுமதித்து தலைமை பொறுப்பை ஏற்றக்கூடிய கழகத்துடைய முதன்மை செயலாளர் தமிழகத்துடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஐயா K.N. நேரு அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்று கடும் பணிகளுக்கிடையும் வருகை தந்திருக்கிற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய வனத்துறை அமைச்சர் எங்கள் விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெள்ளி அருமை அண்ணன் பேராசிரியர் ஐயா பொன்முடி அவர்களே, நிகழ்ச்சியிலே சிறப்பிக்க வருகை தந்து முன்னிலை பொறுப்பை ஏற்றக்கூடிய அரியலூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தமிழகத்துடைய போக்குவரத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் S.S. சிவசங்கர் அவர்களே, திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் தமிழகத்துடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமை நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, திருச்சி மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் வைரமணி அவர்களே, விழுப்புரத்துடைய தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ஆற்றல் மிக்க செயல் வீரர் என்னுடைய ஆருயர் நண்பர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்களே, இளம் நாள் தொட்டு இன்று வரை என்னோடு அன்பு பாராட்டுகிற திருச்சி மாநகரத்துடைய தந்தையும் திருச்சி மாநகர செயலாளருமான என்னுடைய அருமை அண்ணன் அன்பழகன் அவர்களே, திருச்சி மாநகர செயலாளர் அருமை அண்ணன் மதிவாணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமை கவிதை வடித்து இந்த நிகழ்ச்சியிலே தலைவரை புகழ்ந்து பாட இருக்கிற திராவிட ஆழ்வார், எங்கள் மண்ணின் மைந்தர், வழுதாவூர் வள்ளல் தலைவர் கலைஞர் அவர்களால் ஆழ்வார் என்றும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களால் திராவிட ஆழ்வார் என்றும் போற்றப்படுகிற ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்களே, தலைமை கவிதை வடிக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை கவிதை வடிக்க இருக்கிற அருமை கவிச்சுடர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கவிதை பித்தன் அவர்களே, கலைஞரின் வார்ப்பு என்ற தலைப்பில் கவிதை வார்க்க இருக்கிற அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர்களே, திராவிட சிறப்பு என்ற தலைப்பில் கவிதை வாழ்த்து படிக்க இருக்கிற அண்ணன் தஞ்சை இனியன் அவர்களே, இந்தியாவின் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் கவிதை வார்க்க இருக்கிற தனிக்குடி அவர்களே, உழைப்பின் பிறப்பு என்ற தலைப்பில் கவிதை வடிக்க இருக்கிற கவிஞர் மகாலட்சுமி அவர்களே, இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கிற நம்முடைய விவசாய தொழிலாளருடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் மதிவாணன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் புதுக்கோட்டை சந்திரசேகரன் அவர்களே,
மாநில இணைச் செயலாளர்கள் CR ராமச்சந்திரன் அவர்களே, வீரபாண்டியன் அவர்களே, கைலாசம் அவர்களே, துணை செயலாளர்கள் செய்யார் அன்பழகன் அவர்களே, மேட்டுப்பாளையம் அருண்குமார் அவர்களே, திருவாரூர் சங்கர் அவர்களே, மதுரை பாக்கியநாதன் அவர்களே, புதுக்கோட்டை போஸ் அவர்களே, ராமநாதபுரம் ஆனந்தன் அவர்களே, வருகை தந்திருக்கிற விழுப்புரம் மாவட்டத்துடைய நிர்வாகிகளே, ஒன்றிய செயலாளர்களே, கழக செயலாளர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். நம்முடைய கழகத்துடைய முதன்மை செயலாளர் ஐயா நேரு அவர்கள் நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மிகப்பெரிய பட்டிமன்றங்களையும் மிகப்பெரிய வாழ்த்தரங்களை நடத்த வேண்டும் என்ற அவாவை அடிக்கடி வெளிப்படுத்துவார்கள். இங்கே தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களை 1997ஆம் ஆண்டு நம்முடைய கொளத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அன்னியூர் கிராமத்திற்கு அழைத்து மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமான முறையில் நான் அன்றைக்கு கூட்டத்தை நடத்தினேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஏற்பட்ட நட்பின் காரணமாகவும் இன்றைக்கு அவர்தான் இந்த கவிதையை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்தவுடன் உடனே ஏற்றுக்கொண்டார். இங்கே இருக்கிற கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் நம்முடைய ஆழ்வாருக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர்தான் முத்தமிழே நீ வாழ்க முக்கனியே நீ வாழ்க என்று நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பாடல் எழுதியவர். அதையெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்தபோது அவருடைய நினைவிடத்தில் பொறுப்பேற்று பொதுப்பணித்துறையின் கட்டிடப் பிரிவிலே பொறியாளராக இருந்து அந்த இடத்தை அண்ணா அவர்கள் தலைமாட்டில் இருந்து தலைவர் அவர்களுக்கு எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று முதல் டேப் பிடித்து அளந்தது நம்முடைய கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பின் அடிப்படையில் நம்முடைய கவிஞர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு வருகை தந்திருக்கிற கழகத்தினுடைய திருச்சி மாவட்ட ஒன்றிய செயலாளர்களையும் மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் ஒன்றிய செயலாளர்களையும் செயல் வீரர்களையும் வருக 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 என வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். விவசாய தொழிலாளரின் சார்பாக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவை மிக சீரோடும் சிறப்போடு கலைஞர் அறிவாலயத்தில் திருச்சியிலே வரவேற்பில் இருக்கிற அந்நியர் சிவா அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற எங்களது துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் பொன்முடி அவர்களே, விவசாய அமைச்சர் நம்முடைய MRK அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்ட கழக செயலாளர் MRK அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவரும் உரையாற்ற இருக்கிறார்கள். போக்குவரத்துறை அமைச்சர் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் சிவசங்கர் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, முசிறி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய தியாகராஜன் அவர்களே, வழக்கறிஞரும் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான அன்பிற்கினிய வைரமணி அவர்களே, நம்முடைய விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் பொன் கௌத சிவானி அவர்களே, திருச்சி வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே, வருகின்றிருக்கின்ற சென்றிருக்கின்ற மாநகர செயலாளர் மதிவாணன் அவர்களே, குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடர்ந்து வைத்து சென்றிருக்கின்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி அருண்நேர் அவர்களே, வாழும் சரித்திரம் அவருக்கு வண்ண கவிச்சரம் சூட வந்திருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் ஆழ்வார் என்று அன்போடு அழைக்கப்பட்ட தலைவரிடம் தைரியமாக ரெங்கநாதரை வணங்குகிறேன் என்று சொல்லி கலைஞரும் ஏற்றுக்கொண்டு அவர் இருக்கிற வரை அவரோடு அழைத்து பேசினாலே கலைஞருக்கு திருப்தி என்ற வகையில் இங்கு தொடர்ந்து 5-6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்து இங்கே கவியரங்கை தொடக்க வைத்து பேச வருகின்றிருக்கின்ற எங்களது அன்பிற்குரிய முனைவர்
ஜெகத் ரட்சகன் அவர்களே, கவியரங்கு தலைமையேற்றிருக்கின்ற கவிதை பித்தன், எங்களோட சட்டமன்ற உறுப்பினர், புதுக்கோட்டை மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே பதவி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து கலைஞரால் போற்றப்படுகின்ற பாராட்டப்படுகின்ற கவிதை பித்தன் போர் ஒரு கவிதை எழுதுகிற ஒரு ஆள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட தெகிரியத்துக்கு சொந்தக்காரர் அன்பிற்கினிய கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, நெல்லை ஜெயந்தா நான் யூடியூபில் அவருடைய பேச்சை நிறைய நாள் கேட்டிருக்கிறேன். நெல்லை என்று சொன்னால் நெல்லையில் இருப்பார், நெல்லையில் நாம் பொறுப்பு அமைச்சர், அவரை சென்று சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எங்களுக்கு ஒரு 4-5 முறைதான் திருநெல்வேலி சென்றேன். அங்கே என்னால் சந்திக்க இயலவில்லை. இந்த கலைஞர் அறிவாலயத்திலே வந்து இந்த கவிதை பாட வந்திருக்கிற மரியாதைக்குரிய நெல்லை ஜெயந்தா அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் கீழ் பொறியாளராக பணியாற்றியவர். தமிழ் மாநாடு நடத்துகிற போதெல்லாம் அதற்கு ஒத்துழைப்பு தந்தவர், கலைஞர்களோடு பணியாற்றியவர் என்ற அந்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர். அவர் இந்த தமிழர் என்ன சாதாரணமாக இல்லை என்று 20 நூற்றாண்டுகளிலே 20 நமது தமிழ் எப்படி வாழ்ந்தது என்பதை அவருடைய உரையிலே சொன்னார். நான் பதிவு வைத்திருக்கிறேன். அவ்வளவு சிறப்பாக உரையாற்றுகின்ற நெல்லை ஜெயந்தா அவர்களே, நம்முடைய கவிஞர் தஞ்சை இனியன் அவர்கள் ஓரிரு முறை கேட்டிருக்கிறேன். தஞ்சாவூர்காரர் பேச்சுக்கும் உடலுக்கும் மிக ஒல்லியாக இருக்கிறார் என்று நான் கருதினேன். அந்த அளவிற்கு சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார்கள். அம்மரியாதைக்குரிய இந்தியாவின் எதிர்பார்ப்பு என்ற வகையிலே உரையாற்ற வந்திருக்கின்ற தனிக்குடி அவர்களே, அன்பிற்கினிய சகோதரியார் மகாலட்சுமி அவர்களே, நன்றி உரை நிகழ்த்திருக்கின்ற அன்பிற்கினிய எங்களது முன்னாள் அமைச்சர், அன்பிற்கினிய ஆதிராவிட குழுவினுடைய தலைவராக இருந்து பணியாற்றுகின்ற அன்பிற்கினிய மதிவாணன் அவர்களே, இங்கே தொடர்ந்து ராமச்சந்திரன் மற்றும் கைலாசம் வருகின்ற அன்பழகன் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அன்பழகன் அருண்குமார் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், சங்கர் மாநகர கழக செயலாளராக இருந்தவர், பாக்கியநாதன் அவர்கள், முத்தவர்கள், ராஜசேகரன் அவர்கள், சேதுராமன் அவர்கள், கொடி சந்திரசேகர் அவர்கள், நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நமது புதுக்கோட்டை சந்திரசேகர் உள்ளிட்ட கழகத் தோழர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரிலே துரைப்பாண்டியனும் ஜெகதீசன் அவர்களும் தொழிலாளரின் சார்பாக பல்வேறு போராட்டங்களிலே பங்கேற்று தொடர்ந்து விவசாய தொழிலாளனுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் ரொம்பவும் விரும்பினேன். அப்படி விருப்பப்பட்ட நிகழ்ச்சி சிறப்பாக வந்திருக்கிறது. தலைவர் அவர்கள் முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் முடிவு பெற்று 5 ஆண்டு தொடக்கத்திலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவருடைய 72வது பிறந்தநாள் விழா தொழிலாளரின் சார்பாக அவரை பார்த்து இன்றைக்கு யாரெல்லாம் பேசுகிறார்கள், அப்படியே உரத்த குரலில் கையை தூக்கி கொண்டு நேற்று வரை நடிகராக இருந்தவர்கள், ஏதோ அரசியலுக்கு வந்து இன்னும் பொதுமக்கள் ஒரு தடவை கூட பொதுமக்களை வந்து சந்திக்காதவர், கூட்டரங்கிலே கூட்டம் நடத்தி கொண்டு எங்களுக்கு மெயினான எதிரி நீதான் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவரையும் திமுக சந்திக்கும். 2024 மீண்டும் முதலமைச்சராக தளபதி அவர்கள்தான் வருவார்கள் என்று உரக்க குரலோடு பேசுகிறோம். ஏதோ அமைதியாக இருக்கிறார் என்று கருத வேண்டாம். அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆழமாக செயலை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உன்னையும் பார்ப்பார். எனவே எப்படியா இருந்தாலும் மத்தியில் இருக்கிறவர் சொல்கிறார்கள், எங்களுக்கு முதல் எதிரி திமுக அகற்றப்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவரும் முட்டி மோதி பார்க்கிறார்கள். 2014 அவர்கள் முட்டி மோதி பார்க்கிறார்கள். இதுவரை ஒரு இடம் கூட அவர்களால் இந்த ஊரில் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் ஒரு பக்கம், நாங்கள் பிஜேபியோடு சேரமாட்டோம் என்று சொல்லி இருந்தவர்கள் இன்றைக்கு ஓடி சென்று பிஜேபியோடு சேர்கிறார்கள். இருக்கிற வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக பல்வேறு கூட்டணி எல்லாம் சேர்கிறார்கள். அனைத்து பேர்களையும் சந்திக்க திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நாம் ஆயத்தமாக இருப்போம். நிச்சயமாக கலைஞர் நம்முடைய தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா தொடர்ந்து நாங்கள் இந்த பிறந்தநாள் விழாவை ஒரு 100 ஆண்டு காலம் வரை நடத்துவதற்கு நாங்கள் கழக தோழர்கள் தயாராக இருக்கிறோம். எனவே அவர் பல்லாண்டு காலம் இதே போல தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அவாவனை இங்கு நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே சிறந்த பேச்சாளர்கள் பேச வந்திருக்கிறார்கள். ஏதோ எல்லாம் பத்திரிகை எல்லாம் வேண்டும் என்று விஜயகாந்த் வந்தால் விஜயகாந்தை ஒரு பக்கம் தூக்குகிறார்கள், ஒரு பக்கம் திமுக என்று சொன்னால் அவர்களுக்கு பத்திரிகையில்
திமுகவை அவருக்கு சொல்லிக் கொடுப்பது எப்படி என்று சொன்னால், திமுகவை தளபதியை திட்டினா தான் உன்னை பேசுவான், இல்லைன்னா பேச மாட்டான், பத்திரிகையில் போட மாட்டான்னு சொல்லி பத்திரிகையாளங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக பேசுகிறார்கள். எல்லாம் அமைதியாக முதலமைச்சர் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நிச்சயம் அவர் காட்டுகிற திசை நோக்கி எங்களுடைய பட்டாளம் நிச்சயமாக பாயும், அதில் வெற்றியும் பெறும். எங்களது திருச்சியை பொறுத்தளவு, மத்திய மண்டலத்தை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை எங்கள் 2011 2021 என்னிடம் கேட்டார்கள். நாங்கள் மத்திய மண்டலத்தில் 44 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 44 சட்டமன்ற தொகுதியில் ஓரிரண்டு நாங்கள் செய்கிற தவறின் காரணமாக போதுமே தவிர 44 நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம். 4 தான் தோல்வி அடைந்தது. 40 தொகுதியிலே மத்திய மண்டலம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் முழுமையாக திருச்சியெல்லாம் 9க்கு 9 என்ற அளவில் வெற்றி பெற்றிருக்கிறோம். மீண்டும் அதே நிலையில் எடுப்போம். நிச்சயமாக அதே அங்கே இந்த மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டம் என்பது கலைஞருடைய மாவட்டம், தளபதியுடைய மாவட்டங்கள். எனவே அந்த வெற்றியை நிச்சயமாக தேடி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, வந்திருக்கிற நமது சிவசங்கரும் அவருடைய தந்தையாரெல்லாம் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து எங்களோட மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர். அவரும் விவசாயி. இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்திருக்கிற அத்தனை பேருமே விவசாயிகள் தான். ஏன் பொன்முடி கூட எடுத்தோன்னா எங்களோட மந்திரியாக இருந்து வருஷம் ஒரு 20 ஏக்கர் வாங்கி ஜெயச்சந்திரன் நிலத்தை வாங்கி விவசாயம் தான் பண்ணார். அவர் விவசாயம் தான் பண்ணார். எனவே வந்திருக்கிற ஜெகத்தும் எல்லாம் விவசாயிகள். இதில் இருக்கிற அவன் நம்ம சிவா வந்திருக்கான், பாண்டிச்சேரி சிவா, அவர் பேரை விட்டுட்டான். நாங்கள் விவசாயம் பண்ணுவோம், அவர் எங்களுக்கு விவசாயத்துக்கு உபகரமாக இருக்கிற இங்கே மாடுகளை வளர்க்கக்கூடியவர். கிட்டத்தட்ட இந்த நமது சென்னை மாநகரம், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலே பாண்டிச்சேரியிலே அதிகமான மாடுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வளர்ப்பாளர். அவரை கேட்டுதான், அவரோடு சேர்ந்து தான் நான் மாடு வாங்க போவேன். எனவே நானும் அவரை பார்த்து ஒரு வாங்கினேன். ஆனால் அவரளவுக்கு என்னால் வெற்றி பெற முடியவில்லை. அவரும் வந்திருக்கிறார். சொன்னார், பிஜேபி தம்பி, உங்களுக்கு பிஜேபியெலாம் எதுக்குறாங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் அதில் தப்பிச்சு வந்துடுவீங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நாங்களும் தப்பிச்சிருவோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய வெற்றி என்பது தளபதி அவர்கள் எப்படி கலைஞர் காலத்தில் டிஆர் முதலமைச்சர், அதுக்கப்புறம் ஜானகிராமன் முதலமைச்சர் என்பது போல் அங்கே ஒரு திமுக முதலமைச்சர் வருவார்கள், அதற்கு தளபதி அவர்கள் நிச்சயமாக உருவாக்குவார்கள் என்பதையும் சொல்லி, சிவா ஒரு நல்ல செயல்பாட்டாளர், நல்ல முறையில் இந்த கூட்டத்தை தனக்குன்னா எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் அவன் எந்த வேலையுமே பார்க்கல. இந்த வேலையை தவிர எந்த வேலையுமே அவர் பார்க்கல. எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்து, இந்த அறிவாலயத்தில் அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்கள், நான் இதை கலைஞர் அவர்களை வைத்து திறந்தேன். கலைஞர் அவர்கள் கீழேயும் திறந்து மேலேயும் திறந்து வைத்தார்கள். திறந்து வைக்கும்போது இன்னும் எத்தனையா திறக்க சொல்லுவேன்னார். எத்தனை ஆனாலும் கழக அலுவலகம் என்று சொல்லி அவர் வாழ்த்தினார். அந்த இடத்துல இன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள்லாம் கழகத்தில் இருக்கிறவர்கள், முன்னோடி பெருமக்கள் வாழ்த்துவதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்ற அளவிலே சொல்லி, உங்கள் அனைவரையும் எங்களுக்கு வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், மத்திய மாவட்டம் அளவில் உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று தலைமை கழகத்தின் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம், நன்றி. விவசாய தொழிலாளர் அணியின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய முதல்வர், தமிழகத்திற்கு மட்டும் முதல்வராக இருந்தாலும் இந்தியாவிலேயே இன்று எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்கிற முதலமைச்சர் நம்முடைய அன்பிற்குரிய தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியிலே கவியரங்கமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற என் அன்பிற்குரிய நண்பர், நீண்டகால நண்பர், அவர் எப்பயுமே அப்படி தான், எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் அப்படி தான் பேசுவார். மிகச்சிறந்த நண்பர். மாநாடு நடத்த காலங்களிலிருந்து எப்பொழுதும் மிகச்சிறப்பாக இந்த திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்திற்கு கழகத்தை வளர்ப்பதற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்த என் அன்பிற்குரிய 89லேருந்து 2 பேரும் மந்திரியாக இருந்து தொடர்ந்து அமைச்சரவை வருகிற பொழுதெல்லாம் அமைச்சரவையிலே தொடர்ந்து அமைச்சர்களாக இருந்து வந்திருப்பவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கும் அவர் தலைமையேற்று இங்கே எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த அன்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்கள் இதை நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற என் அன்பிற்குரிய சகோதரர் நேரு அவர்களே,
வரவேற்புரையாற்றி இருக்கிற நேரு பேரை சொன்னாவே சிவா பேரை சொன்ன மாதிரி தான், சிவா பேரை சொன்னாவே நேரு பேரை சொன்ன மாதிரி தான். ரெண்டு பேரும் அவ்வளவுக்கு அவ்வளவு மிக உற்ற நண்பர்கள், மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். அந்த அளவிற்கு அதனால தான் அவர் விழுப்புரத்து அறிவாலயத்தில் கூட எங்கே வைக்காமல் இங்கே திருச்சியில் வந்து அறிவாலயத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாருன்னா அவருக்கு இருந்த அந்த மிகச்சிறந்த நட்பு. அதுதான் நம்முடைய நேரு எப்பொழுதுமே எல்லோருக்கும் உறுதுணையாக இருந்து அனைத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவர் என்ற அடிப்படையோடு இங்கே இந்த நிகழ்ச்சியையும் நம்முடைய அன்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்கள் முதல் நிகழ்ச்சியாக நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி திருச்சியில்தான் நடைபெற வேண்டும் என்று மிக மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை இங்கே திருச்சியிலே நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய வரவேற்புரையாற்றியிருக்கிற என் அன்பிற்குரிய தம்பி சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த கவியரங்கத்திற்கு மிகச் சிறப்பாக தலைமையேற்று இங்கே கவிதையிலே எப்பொழுதுமே அவரை மாதிரி கவிதை பாடி நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி திராவிட ஆழ்வார்னு பேர். ஆனால் எங்களுக்கெல்லாம் அவர் தமிழில் பெரிய ஆசான். அவர் இன்னொரு பெருமை எனக்கு என்னன்னா, எப்படி அன்னியூர் சிவா எங்கள் மாவட்டமோ அந்த மாதிரி அவரும் எங்கள் மாவட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒன்றா இப்போ அரக்காணத்தில் எம்பியாக இருக்கலாம், ஆனால் எங்கள் மாவட்டம்தான் அவருக்கும் சொந்த ஊர் என்பதிலே எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த கிராமத்திலே சேர்ந்து அவர் இந்த விவசாயத்திலே இருந்து வளர்ந்தவர் தான் அவரும். அந்த மாதிரி விவசாயத்திலே வளர்ந்த எங்கள் அன்பிற்குரிய இங்கே வருகை புரிந்திருக்கிற திராவிட ஆழ்வார் என் அன்பிற்குரிய அண்ணன் எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே இங்கே கவியரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய கவிதை பித்தன் அவர்களே, நெல்லை ஜெயந்தா அவர்களே, இனியன் அவர்களே, தனிக்குடி அவர்களே, மகாலட்சுமி அவர்களே, நன்றியுரை நவிலவிருக்கிற மதிவாணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிற அன்பிற்குரிய அமைச்சர் என் அன்பு சகோதரர், அவரும் ஒரு விவசாயி தான் நேரு சொன்னதைப் போல. இந்த விவசாயிகளுக்காக என்றும் குரல் கொடுக்கிற அன்பிற்குரிய அமைச்சர் மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கிற மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கிற திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தியாகராஜன் அவர்களே, வைரமணி அவர்களே, விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்பிற்குரிய தம்பி கௌதம சிகாமணி அவர்களே, அன்பழகன் அவர்களே, மதிவாணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற விவசாய தொழிலாளர் அணியை சார்ந்த அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தளபதியினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி. இது எல்லாரும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லா அணிகளும் எல்லா பகுதியிலேயும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் விவசாய தொழிலாளர் அணியின் சார்பாக ஒரு கவியரங்கத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த கவியரங்கத்துக்கு நான் முன்பே சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த கவிஞராக சொந்தமாகவும் கவிஞர் எழுதுவார். எல்லா கவிஞர்களையும் அப்படியே மனசிலேயே வைத்து கொண்டு அப்படியே நாங்கள்லாம் கவிதை படிக்கணும்னா நாங்கள் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிட்டு நான் நேரெலாம் அப்படி தான் படிப்போம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த அப்படியே மனசிலிருந்து அப்படியே ஊறி திளைத்து பேசுகிற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கவிதை படைப்பாளராக அன்பிற்குரிய அண்ணன் ஜெகத் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருப்பது உண்மையிலேயே மிக மற்றற்ற மகிழ்ச்சி. அவர் இங்கே கவிதை பாடவிருக்கிறார். அதுவும் தலைவருடைய தளபதியினுடைய பிறந்த நாளை ஒட்டிய கவிதைகள் தான். அந்த தலைப்புகளை தான் இங்கே நம்ம அன்பிற்குரிய கவிதை பித்தனாக இருந்தால் அவர் பேரே பாருங்கள், கவிதை பித்தன். கவிதை மேலே அவ்வளவு பித்தனமாக இருக்கிற அவரும் சேர்ந்து இங்கே கவிதை பாட இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கவிதை பாட இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய தளபதி அவர்களை பொறுத்த வரையில் அவர் இங்கே நேரு சொன்னதைப் போல 72 ஆண்டுகள் மட்டுமல்ல 100 ஆண்டு காலமும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வருங்காலங்களிலே நாம் தயாராக இருக்கிறோம். பிறந்த நாள் மட்டுமல்ல, அவர் 100 ஆண்டு வாழ்ந்தாலும் அதுவரை தமிழகத்தினுடைய தொடர்ந்து முதலமைச்சராக அவர்தான் திகழ்வார் என்பதற்கு அடையாளம்தான் இன்று தமிழகத்திலே அவர் பின்னால் நிற்கிற மக்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ யாரோ எப்படியோ பூந்து பார்க்குறானுங்க. உங்களுக்கு தெரியாதில்லை, எல்லாம் ரகசியமாக பேசி கூட்டணி வச்சுக்கலாமான்னு பார்க்குறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாம் ரகசிய கூட்டணி அப்படிலாம் என்னென்னமோ நடக்குது. எது நடந்தாலும் கவலை இல்லை நமக்கு. அதில் முதலமைச்சர் நேற்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார், தளபதி சொல்லியிருக்கிறார். தளபதி சொன்னது என்னன்னு சொன்னால்,
யார் எத்தனை போட்டி போட்டாலும் அவங்க 2வது இடத்திற்குத்தான் போட்டி போடுகிறார்களே தவிர முதலிடம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகச் சிறப்பாக சொல்லி இருப்பவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதைத்தான் நேரு அவர்களும் இங்கே விளக்கமாக சொல்லியிருக்கிறார். யார் யாரோ எப்படியோ வந்து எப்படியோ பேசி போட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தான் செய்கிற சாதனைகளின் மூலமாக மக்களுடைய உள்ளத்திலே நிறைந்து நிற்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை இன்று தமிழகத்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்குத்தான் நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ பிறந்த நாள் என்பது நான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்லுவது உண்டு. இது சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. சடங்கு என்பது வேறு, சம்பிரதாயம் என்பது வேறு. சடங்கு சம்பிரதாயம் என்பது வேறு. சடங்கு எல்லா இடத்துலையும் நம்ம செய்கிறோம். சம்பிரதாயம் இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் இருக்கீங்க நிறைய, சடங்கு செய்யாதவங்களும் நிறையா இருக்க முடியாது. எல்லோரும் சடங்கு செய்வோம். சடங்கு சம்பிரதாயம்னா என்ன? இப்போ எங்கள் வீட்டில் தெவுஷம் ஒன்று நடக்கும். எங்கள் தெவுஷத்துக்கு எங்கள் அம்மா தெவுஷம் கொடுத்தாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு மாமியார் யார் எங்கள் பாட்டி, அவங்களுக்கு தெவுஷம் கொடுப்பாங்க. தெவுஷம் கொடுக்கும்போது தெவுஷத்து அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நல்லா வடை பாயசம் சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாருக்கும் பரிமாறுவோம். இது சடங்கு சம்பிரதாயம். அவங்க செத்த பிறகு அவங்க படத்தை வச்சு அதுக்கு கற்பூரம் ஏற்றி காமிச்சிட்டு அவங்க பேரை சொல்லி வடை பாயசம் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதான் எங்கள் அம்மாவே நான் கேட்டேன், ஏம்மா அங்கே ஆயா இருக்கும்போது அவங்களுக்கு இந்த காலத்தில் நீ வடை பாயசமே செஞ்சு போட்டதில்லை, செத்த பிறகு மட்டும் எல்லாருக்கும் இது சடங்கு சம்பிரதாயம். அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய தளபதி அவர்களுடைய இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி என்பது அவர் அதிலே சொன்னார், தமிழகம் போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லியிருக்கிறாரே. பிறந்த நாளில் கூட தமிழ்நாட்டை பற்றி எண்ணுகிற ஒரு முதலமைச்சருக்குத்தான் நாம் இன்று இந்த விழா நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிற மகளிர்களே, நீங்கள் எல்லாம் இதுவும் விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகளுக்காக செய்த நன்மைகளை எல்லாம் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். இங்கே பாண்டிச்சேரி சிவாவை பற்றியும் நம்முடைய அன்பிற்குரிய நேரு அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள்லாம் விவசாய குடும்பம்தான். விவசாயம் இல்லாமல் யார்? இங்கே எல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். இங்கே அன்பிற்குரிய நேரு எப்போ பார்த்தாலும் சொல்லுவான், வீட்டிலேருந்து அங்கே சொல்லுவார். அங்கேருந்து கிளம்பி வரும்போது என்ன சொல்லிட்டு வருவார்னா, நான் போகிறேன்டா, ஊருக்கு போகிறேன், போய் நிலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதி நாள் அங்கேருந்து அப்படி தான் வருவார். வந்து நேராக அவர் சொந்த ஊருக்கு போய் திருச்சியில் இருந்தாலும் பாதி நாள் நிலத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க விவசாயி தான் இங்கே அமர்ந்திருக்கிற நேரு அவர்கள். அந்த மாதிரி தான் எல்லாருமே, எல்லாம் விவசாயம்தான். அதே மாதிரி அண்ணன் எங்கள் ஜெகத் இருக்கார, அவரும் என்னதான் சென்னையில் இருந்தாலும் என்னதான் வெவ்வேறு தொழில்கள் செஞ்சாலும் இந்த விவசாயத்தை விட்டு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி தான் எல்லாரும் விவசாயம், அதுவும் விவசாய தொழிலாளிகள். இந்த விவசாய தொழிலாளர்களுக்கு என்று, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்று, நான் இப்போ அந்த தொழிலில் இருந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்று ஒரு நிலைமையை உருவாக்கியவரே தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களில் விவசாய தொழிலாளர்களுக்கு என்று ஒரு அமைப்பையும் உருவாக்கி அதிலே அவர்களுக்கு நிதியையும் கொடுத்தவர் தமிழக முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று நம்முடைய தளபதி அவர்களும் விவசாயிகளுக்கு என்று, இங்கே கௌதம சிகாமணி சொன்னதைப் போல விவசாயிகளுக்கு என்று ஒரு தனி துறையையே உருவாக்கி நிதி, அவர்களுக்கென்று பட்ஜெட், தனியாக ஒரு பட்ஜெட் போடுவதை இந்தியாவிலேயே முதலாக கொண்டு வந்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான். அதில் விவசாயிகளாக இருந்தாலும் விவசாய தொழிலாளிகளாக இருந்தாலும் அவர்கள் பயனடைய வேண்டும். விவசாயிகளுக்காக முதலில் இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் கொடுத்தார். அந்த இலவச மின்சாரம் நடுவில் நிறுத்தப்பட்டு கொடுக்கறது இருந்தாலும் அதை மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் வந்து அதிகமாக அந்த இலவச மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருப்பவரும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்தான். ஆகவே இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, விவசாயிகள் அதுதான் எல்லோருக்கும் எல்லாம், எல்லா தரப்பு மக்களும் உயர வேண்டும், வளர வேண்டும், அதுதான் தளபதியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இங்கே இதை அன்னியூர் சிவா சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவரும் ஒரு விவசாய குடும்பத்தை, அன்னியூர் பேரே அன்னியூர், அது நிறைய விவசாயிகள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த அன்னியூர் பகுதியில் இருந்து இந்த விவசாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற அவர் இங்கே இந்த தொழிலாளர், விவசாய தொழிலாளர்களின் சார்பாக
நம்முடைய தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இது கலைஞருடைய 100 பிறந்த நாளும் இது தளபதியினுடைய 72வது பிறந்த நாளும். ஆக இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அவருடைய பிறந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய உறுதி, என்றென்றும் நாம் அவர் பின்னால் நிற்போம். அவர் செய்திருக்கிற உரிமைப்பெண் திட்டமாக இருந்தாலும், புதுமைப்பெண் திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், இலவச பேருந்து திட்டமாக இருந்தாலும், இவைகளையெல்லாம் மக்களிடம் எல்லாம் மறதி ஜாஸ்தி, அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு விவசாய தொழிலாளிகளுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் இதை மனதில் வைத்து எல்லோரும் சிறப்பாக இதை பரப்புரை செய்கிற பணியிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று அன்னியூர் சிவா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் நிறைவேற்றக்கூடிய தகுதி படைத்த தலைவர் நம்முடைய முதல்வர்கள். உழைக்கு இன்னும் சொல்ல போனால் களத்தில் ஆட்சியில் இருக்கும் போதும் உழைப்பு, ஆட்சி இல்லாத போதும் உழைப்பு. இப்போ விவசாய தொழிலாளர், இப்போ இந்த பட்ஜெட்டில் விவசாய தொழிலாளர் அங்கே அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஒரு திட்டங்களை 4 திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆக விபத்து மரணம் இருந்தால் கிட்டத்தட்ட இழப்பீடு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு பாதிப்புக்கு 20,000 கொடுத்தது இப்போ 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டு ஆணையிடப்பட்டிருக்கிறது. இயற்கை மரணத்திற்காக நிதி உதவி 20,000 50,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இறுதி சடங்கிற்கு 2,500 கொடுத்தாங்க முன்ன, இப்போ 10,000 ரூபாய் என்று இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறது. ஆக விவசாய தொழிலாளிகளும் இப்போது அவர்கள் கவனிக்கப்படுகின்ற இடத்தில் இங்கே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர் இருக்கின்றார்கள். அவருக்கு இன்றைய தினம் இங்கே அவருடைய பிறந்தநாள் கருத்தரங்கத்தை, நம்முடைய கவிதை வாழ்த்தரங்கத்தை அன்னியூர் சிவா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அடிக்கடி சொல்வார்கள், அரசியல் நிகழ்வுகளில் படுகின்ற இடர்பாடுகளை, துயரங்களை தீர்த்து கொள்வதற்கு எப்படி ஒரு கீரி பாம்புடன் சண்டை போட்டு உடம்பெல்லாம் காயம் வந்தால் மூலிகை தோட்டத்தில் விழுந்து பிறண்டு காயங்களை ஆற்றிக்கொள்ளுமோ, அதுபோல் நான் இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று என்னுடைய அரசியல் காயங்களை ஆற்றிக்கொள்வேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் ஒன்றிய அரசோடு மோதி ஒரு பெரும் நெருக்கடிக்கிடையே நம்முடைய தமிழக அரசை நடத்துகின்ற சூழல் இருக்கிறது. நமக்கு வர வேண்டிய நிதி பங்கீடு வரவில்லை, கல்விக்கான நிதி வரவில்லை, 100 நாள் வேலைக்கான நிதி வரவில்லை. இன்னொரு புறம் நம்முடைய மொழியை அழைப்பதற்கான முயற்சி, நம்முடைய மாநிலத்தின் அதிகாரத்தை பிடுங்குவதற்கு தொகுதி மறுசீரமைப்பு முயற்சி என்று பல்வேறு முனை தாக்குதல்களை ஒன்றிய அரசு நிகழ்த்தி வருகின்ற வேளையில் அதற்கு இடையேயும் மக்களுக்கான பணிகளை செவ்வனே செய்து ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகின்ற நம்முடைய முதல்வருடைய இதயத்திற்கு ஒரு இதம் தருகின்ற நிகழ்ச்சியாக விவசாய தொழிலாளி இந்த கவியரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது என்று நினைக்கிறேன். எனவே இங்கே சிறப்புற கவிமழை பொழிய வந்திருக்கின்ற அவர்கள் கவிதை மழையில் நனைய நானும் காத்திருக்கிறேன் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர், ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது என்கின்ற அந்த விளக்க உரையோடு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நம் இயக்கத் தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய பிறந்த நாளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விவசாய தொழிலாளர்களுடைய சார்பாக ஒரு கவிதை வாழ்த்தரங்கமாக இங்கே இதை நடத்தி கொண்டிருக்கின்ற கழக விவசாய தொழிலாளர்களுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களே, இந்த நிகழ்வில் ஆரம்பத்தில் குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற பெரம்பலூர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் அருண் நேரு அவர்களே, வருகை தந்து தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், எங்களது நகராட்சி நிர்வாகத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் அவர்களே,
முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் வணக்கத்திற்குரிய அமைச்சர் அண்ணன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரியலூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்களே, சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் வைரமணி அவர்களே, விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் முன்னாள் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கௌதம சிகாமணி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற திருச்சி மாநகராட்சியினுடைய மேயர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, மாநகர கழகத்தினுடைய செயலாளர் மண்டல குழு தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களே, குறிப்பாக இந்த வாழ்த்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் முனைவர் ஜெகத் ரகச்சகன் அவர்களே, இங்கே கவியரங்கத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை காட்ட வருகை தந்திருக்கின்ற கவிச்சுடர் அண்ணன் கவிதை பித்தன் அவர்களே, அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர்களே, கவிஞர் தஞ்சை இனியன் அவர்களே, தனிக்கோடி அவர்களே, மகாலட்சுமி அவர்களே, நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற விவசாய தொழிலாளனுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதிவாணன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற விவசாய தொழிலாளனுடைய நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழும் வயிறுக்கெல்லாம் உணவளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய துறை எது என்று சொன்னால் அது வேளாண் துறை தான். அந்த வேளாண் துறைக்கு ஈடாக வேறு எந்த துறையும் இருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு அதை சார்ந்திருக்கின்ற விவசாயம் என்று வரும்பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய அதனுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு ஆற்றியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்கள்தான். இலவச மின்சாரம் வழங்கியதிலிருந்து சரி, அதேபோன்று நேரடி கொள்முதலாக இருந்தாலும் அது நெல்லுக்கு மட்டுமல்ல மற்ற உற்பத்தியாகின்ற பொருள்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கான விவசாயிகளுக்கான அந்த கடனை தள்ளுபடி செய்ததாக இருந்தாலும் சரி, அல்லது பாசனத்திற்காக புதிய புதிய அணைகளை கட்டியதாக இருந்தாலும் கால்வாய்களை தூர்வாரியதாக இருந்தாலும் நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமாக பல லட்சம் விவசாய தொழிலாளர்களை விவசாயிகளாக ஆக்கிய அந்த பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞருக்குத்தான் உண்டு. ஆக இப்படி அவருடைய சாதனை பட்டியல் அது நீண்டு கொண்டே போகும். நம்மை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்று வரும்பொழுது மிக பழைய நாகரிகத்தை கொண்டவர்கள் தமிழர்கள். அந்த பழைய நாகரிகம் எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் அவன் அந்த நாகரிகம் தொடங்கிய காலத்திலிருந்து விவசாயத்தை எப்படியெல்லாம் அவன் மேம்படுத்தினான் என்பதை பல இலக்கியங்கள் சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற அதே வேளையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழர் கலைஞருடைய வழியில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு என்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருக்கின்றனர். அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கியது மட்டுமல்ல, முதலாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றிலே ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறைக்கு உருவாக்கி தந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக அவருடைய அந்த வேளாண் துறை நிதிநிலை என்று வரும்பொழுது அதிகப்படியான சாகுபடியை பரப்பளவை அதிகப்படுத்தியதிலிருந்து சரி, புதிதாக திட்டங்களை கொண்டுவதன் மூலமாக வெறும் நெல் மட்டுமல்ல மற்ற பயிர்களையும் ஊக்குவிப்பதிலிருந்து சரி, இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவது என்று இப்படி தொடர்ந்து விவசாயம் சார்ந்து செய்யும் பொழுதெல்லாம் அது வெறும் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல விவசாய தொழிலாளர்களுக்கும் பயனளிக்கின்ற வகையில் அந்த திட்டம் இன்றைக்கு ஆங்காங்கே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முழு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். ஆக அதனால்தான் அவர் இயற்றுகின்ற அந்த சட்டமாக இருந்தாலும் திட்டமாக இருந்தாலும் விவசாயிகள் மட்டுமல்ல விவசாய தொழிலாளர்களும் இன்றைக்கு பயன்பெறுகின்ற வகையில் இதெல்லாம் அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தான் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 1998ஆம் ஆண்டு காலத்திலிருந்தே விவசாயம் சார்ந்திருக்கின்ற விவசாய தொழிலாளர் சார்ந்திருக்கின்ற நலவாரியத்தை அவர் உருவாக்கி தந்தார் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் அதை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் உழவர் பாதுகாப்பு திட்டம் என்று சொல்லி பெயரை மட்டும் மாற்றினார்கள். அதன் பிறகு அது சார்ந்து வேறு எந்த முன்னெடுப்பும் அவர்கள் எடுக்கவில்லை. அதன் பிறகு வந்து நம்முடைய முத்தமிழர் கலைஞர் 2006-2011ஆம் ஆண்டிலே விவசாய தொழிலாளர்களுக்கான அந்த சட்டத்தை உருவாக்கிய பிறகுதான் மீண்டும் அந்த வாரியம் புது பொலிவோடு இயங்க ஆரம்பித்தது என்று சொல்லும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுது தான் விவசாயிகளுடைய தோழனாக என்றைக்கும் இருந்தது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன சான்றுகள். ஆக இன்றைக்கே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது சார்ந்து பல திட்டங்களை இன்றைக்கி உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு ஏன் சட்டமன்றத்தில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க,
நம்மளுடைய விவசாயிகளுடைய அடிவயத்தில் கை வைக்கும் பொழுதெல்லாம் கூட இருந்து அதற்கு ஆதரவு தீர்த்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் தான் உண்மையான விவசாயி என்று அவர்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி அதையெல்லாம் முழுமையாக ஒவ்வொரு தமிழ்நாட்டை சார்ந்த விவசாயிகளும் உன்னிப்பாக அதை கவனித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஏன் ஒரு வகையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக தான் இருப்பார்கள். காலப்போக்கில் தான் எல்லாம் ஆங்காங்கே அது வழி மாறி இருக்குமே தவிர எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்றோமே, அதில் இருக்கிற அந்த முத்துவேல் என்கின்ற ஐயா முத்தமிழர் கலைஞருடைய தந்தை நெஞ்சுக்கு நீதிலே சொல்வார், அனுபவம் பல்வேறு விதமான விவசாயத்தையும் செய்தவர் ஐயா முத்துவேல் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆக அந்த பாரம்பரியத்தில் வந்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு விவசாயத்துக்கென்று பல்வேறு திட்டங்கள், ஏன் பல நேரங்கள் சொல்லுகிறாரே, நானும் டெல்டாக்காரன் தான் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுகிறாரே, அது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்கள் மூலமாக அதை நிரூபித்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஏன் 1957 குளித்தலை தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்ததே 1956ஆம் ஆண்டு நடந்த நங்கவரம் போராட்டம் என்பதை நாமெல்லாம் மறந்திருக்க முடியாது. பேரறிஞர் அண்ணாவுடைய ஆணை ஏற்று முத்தமிழர் கலைஞர்களை குளித்தலைக்கு அழைத்து வந்து அதற்கான அந்த போராட்டத்தை ஈடுபட செய்தவர் அன்றைக்கு ஒரு விவசாயியாக இருந்து விவசாயத்துறை அமைச்சராக இருந்த புரவலர் அன்பில் என்பதை வரலாறு மறந்திருக்காது. ஆக அந்த விதத்தில் தான் முத்தமிழர் கலைஞர் 57 வெற்றி பெற்று வந்த பிறகு உழுதவனுக்கே அந்த நிலம் சொந்தம் என்று சொன்னதிலிருந்து நாடு பாதி நங்கவரம் பாதி என்கின்ற அதை தான் முதல் தன்னுடைய கன்னி பேச்சாக அவர் உரையாற்றினார் என்பதெல்லாம் இந்த வரலாறு மறந்திருக்க முடியாது. ஆக அந்த விதத்தில் அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞர்களுடைய புகழை பாராட்டுகின்ற விதமாக இது போன்ற கவியரங்கம், அதுவும் மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இது நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கின்ற பெருமை. ஆக பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகி பெருமக்களையும் நாங்கள் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிட ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிற தளபதி அவர்களின் 72வது பிறந்தநாளை இங்கே மிக சிறப்பாக எங்கள் விவசாய தொழிலாளர் அணி சார்பாக இங்கே நம்முடைய அன்னியூர் சிவா அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று நாங்கள்லாம் ஒரு மருத்துவராக, என்னுடைய தந்தை பேராசிரியராக, என்னுடைய தாத்தா ஒரு வாத்தியாராக இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னால் அனைவருமே விவசாயியாக இருந்தவர்கள் தான், விவசாய தொழிலாளர்களாக இருந்தவர் தான். இன்றும் அந்த விவசாயத்தை யாராலும் மறக்க முடியாத அளவிற்கு இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு விவசாய புரட்சியை ஏற்படுத்தியதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதிலே ஒரு முத்தாய்ப்பாக இந்த விவசாய தொழிலாளர் அணி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்துவதற்காக அவர்களுக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியில் தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய முதன்மை செயலாளராகவும் நகராட்சி நிர்வாகத்தினுடைய அமைச்சராகவும் என்றைக்கும் என்னுடைய இதயத்திலே ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், என் குடும்பத்திலே மூத்த சகோதரனாக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களே, மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, மாண்புமிகு SS சிவசங்கர் அவர்களே, பேசி சென்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி அவர்களே, விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் என்னுடைய அருமை தம்பி கௌதம் சிகாமணி அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே, மாநகர செயலாளர் மதிவாணன் அவர்களே, குத்துவிளக்கேற்றி சென்றிருக்கிற என்னுடைய அருமை தம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண்நேர் அவர்களே, இந்த கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்திருக்கிற கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, கவிஞர் பெருமக்கள் என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் நெல்லை ஜெயந்தா அவர்களே, தஞ்சை இனியன் அவர்களே, தனிக்குடி அவர்களே, மகாலட்சுமி அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கிற முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு மதிவாணன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற சந்திரசேகர் அவர்களே, ராமச்சர் ஜெகவீர பாண்டியன் அவர்களே, கைலாசம் அவர்களே, தம்பி அன்பழகன் அவர்களே, அருண்குமார் அவர்களே, சங்கர் அவர்களே, பாக்கியநாதன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இதை இனிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கிற சிவா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுது என்னிடத்திலே சொன்னபோது, நான் கவிஞனும் இல்லை, ரசிகனும் இல்லை, என்னை போய் ஏன்பா இந்த நிகழ்ச்சிக்கு போட்டேன்னு கேட்டேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கதிர்வெடித்து பிளம்பு விட, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பில் முழுபரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மடல் வருமுன் நதிவிட தமிழனங்கே என்று சொல்லி, நின்னையான் வணங்குவதும் உன்னை நீ வாழ்த்துவதும் என்று, தாயே தமிழே தலைநாள் அமுதே எழுதுவதற்கு எண்ணம் கொடு, வானவில்லிலிருந்து வண்ணம் கொடு என்று சொல்லி அன்பு தலைவர் தளபதிக்கு பிறந்தநாள் பெருவிழாவை இங்கே அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் திகழ்ந்த தமிழ்த்தாயின் தலைமகன் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அடிவான வணக்கங்கள். கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தால், அரசியோடு சீதனமாய் புலிச்சோட நாடடைந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன், நன்னாகன், நப்பசலி, நப்பூதன், ஓக்கூர் மாசாத்தி, ஒன்சாத்தான், சிலம்பெடுத்த தக்கூன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாயிலுக்கு காவலனாம் நந்தி, பாட்டெடுத்து அவன் தம்பி தங்கத் தலைவர் கலைஞருடைய அருமை பிள்ளை தளபதிக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிழா. யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும், யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும், மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழர்களுடைய முத்தான பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழா. இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் குடியா தாயின் மடியா மரத்தேனா முதுகு தொட்டமா என்னவென்று சொல்வது உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்பு வரிகளா எழுதினாரே அந்த தங்க தலைவர், அவருடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் விழா. செந்தமிழால் செய்த உடல், செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வெங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், தங்க நூல் செரித்த குடல், சரித்தறுத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழன்னை நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை என்று வாழ்ந்த தங்க தலைவர் கலைஞருடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழா. எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன், எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன், அன்னை தமிழின் ஆண் வடிவம், செங்கோல் தாங்கிய செந்தமிழ், வங்க கடல் முட்டும் தங்க தகடத்தின் தங்க தமிழகத்தின் தங்க தலைவராக இருந்து நம்மை எல்லாம் வாழ்வித்து கொண்டிருக்கிற அன்பு தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. ஸ்ரீரங்கமாடி நம்ம ஊர், ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும், கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் மணக்கின்ற அருந்தமிழ் பேச அடியேன் வந்திருக்கிறேன். வாசனை கமழும் வாசைகளால் அடியேன் யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன். பொன்னடக்கம் பொருளடக்கம் தன்னடக்கம் தமிழடக்கம் கொண்ட தளபதிக்கு பிறந்த நாள். எண்ணளந்து எழுத்தளந்து இலக்கண இலக்கியமடந்து முன்னளந்து பின்னளந்து மூவா தமிழர்ந்த தலைவருக்கு பிறந்த நாள். அந்த அற்புத தலைவன் இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று ஒரு சலவை சொற்களால் தாஜ்மஹால் கட்டுவதற்காக இங்கே கவிஞர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். சொல்லாண்டு பாடி அந்த தலைவர் சொல்லாண்டு பாடி சுவையாண்டு பாடி பல்லாண்டு பாடி இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் மனதார நினைப்போம் என்று சொல்லி, காசா படியிழந்தா கையிரண்டு நோகுமுன்னு, காசா படியிழந்தா கையிரண்டு நோகுமுன்னு, நெல்லா படியிழந்தா நெடுநேரம் ஆகுமுன்னு, அரிசியா படியிழந்தா ஆக்க நேரமாகும்னு, சோரா படியிழக்கும் சோழ நாட்டு தங்கம் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஓங்கலிடை தோன்றி உயர்ந்தோர் தொட விளங்கி எங்குளிர் நீங்காலத்து இருள்கொடியும் வாங்கவற்றுள் மென்னே தமிழ்நாடி வெங்கதிர் தன்னேரில்லா தமிழென்று சொல்லி முன்னமே துயின்றலுடைய முடுபையோதையோ பன்னகாதிப பாயலோ பச்சை ஆலியதையோ சொன்ன நால்வகையில் துயிலோ எய்ததற்கு என்னமாம் செய்ததோ தமிழகம். அந்த தங்க தலைவரை தளபதியை நாம் பெற்றிருக்கிறோம். இன்று வந்து தென்றல் கூட தளபதிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது அல்லவா. கொட்டு மடையிலும் கொளுத்து வெயிலிலும் புதுகுலவும் காண புறப்பட்டிருக்கிற உலகத்தில் 8வது அதிசயம் நம்முடைய தளபதி அவர்கள்.
அவருக்கு விழா, இந்த நடத்துகிற விழா திருச்சியில். என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் நேருவை பற்றி நாள் முழுதும் பேசலாம். ஒரு யாகசாலையின் புனிதமும் பர்ணசாலையும் எளிமையும் கொண்டவர் நம்முடைய நேரு அவர்கள். வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய நேரு அவர்கள். இரும்பு மனிதர், ஆனால் பழகுவதற்கு கரும்பு மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மலைக்கோட்டை மாமன்னனை வாழ்த்துவதற்கு செஞ்சிக்கோட்டையிலிருந்து நானும் பொன்முடியும் இங்கே வந்திருக்கிறோம் வாழ்த்துவதற்கு. கல்லெறிந்தால் நெல் விளையும் காவிரி கரையிலே இந்த விழா நடைபெற்று கொண்டது. பிஞ்சி நிலாவை பௌர்ணமி ஆக்கி கொண்டிருக்கிறவர் நம்முடைய நேரு அவர்கள். காற்றை சுவாசிக்காமல் கலைஞரை சுவாசித்த பெருந்தகை நம்முடைய நேரு அவர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உண்மைக்கு பெயர் நேரு. ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற உழைப்புக்கு பெயர் நேரு. நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் நிறம் மாறாத புன்னகையும் கொண்ட நேசமிகு தலைவர் நேரு பேரு. நீரின் குளிர்ச்சியும் நெருப்பின் எழுச்சியும் பூவின் மலர்ச்சியும் ஒன்றுபட்டு நிற்கும் உருவத்தின் பெயர் நேரு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வார். ஓட்டு போட்ட மக்களை சிந்தனை செய்கிற பெருந்தகை நேரு. தமிழ்நாட்டில் மையம் திருச்சியில் மையம் நேரு. கிழக்கில் உதய சூரியன் போல திருச்சியில் மேற்கிலே தோன்றுகிற இன்னொரு சூரியன் நம்முடைய நேரு அவர்கள். திருச்சியை அண்ணாந்து பார்த்தால் 2 அதிசயங்கள். ஒன்று மலைக்கோட்டை, இன்று அமைச்சர் நேரு கோட்டை. அந்த மலைக்கோட்டையில் இருப்பவர் விநாயகர், நேருவின் மலைக்கோட்டையில் இருப்பவர் நம்முடைய தளபதி. அவருடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள். கிளைக்கழக செயலாளராக இருந்து முதன்மை செயலாளராக மாறிய ஒரு உழைப்பின் சிகரம் தான் நேரு அவர்கள். ஒரு கிராமத்திலே பிறந்தவர் இன்று நகராட்சிக்கே அமைச்சராக ஆகியிருக்கிறார்கள். பெரியாரின் கொள்கையை பருகியவர், அண்ணாவின் தமிழில் உருகியவர், கலைஞரின் பிடியில் இறுகியவர், தளபதியின் காலடியில் பழகியவர், அன்பாலும் பண்பாலும் அழகியவர், என் பாசத்திற்குரியவர், அனுபவத்தில் பெரியவர், நம் அனைவருக்கும் இனியவர். மலைக்கோட்டை மாநகரில் மனசாக விளங்கும் அவரை இந்த செஞ்சிக்கோட்டையில் வந்திருக்கிற சிற்றரசின் வாழ்த்துவது என்பது பெருமைக்குரியதாகும். ஏனென்றால் நேரு பற்றி நான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு. எங்கள் வீட்டுக்கு வர்ற போது எல்லாருக்கும் காஃபி கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம். வந்தவங்களாம் யார் வந்தாலும் நான் சும்மா போகக்கூடாதுன்னு பார்ப்பேன். நேரு வீட்டுக்கு போனால் அத்தனை பேர் சாப்பிட்டுட்டு தான் வர்றான் நான் வெளியே. எனக்கு அது மட்டும் இல்லை, என்னுடைய கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவர் அவங்க அம்மாவை கூட்டுன்னு வந்தான். என்னை வந்து பார்த்து கேட்டான், என்னடாப்பா அப்படின்னு. எங்கேருந்து வரப்பான்னு கேட்டேன். நாங்கள் வந்து மயிலாப்பூர்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னான். என்னடா விஷயம்னு கேட்டேன். இல்லை ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் வீட்டு வேலை செய்கிறேன், வீட்டு வேலை செஞ்சு தான் என் பையனை படிக்க வைக்கிறேன், கொஞ்சம் ஃபீஸு கன்செஷன் கொடுத்தா பரவாயில்லையேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், பரவாயில்ல பார்க்குறேன்பா. எங்கேம்மா எங்கே வேலை செய்கிறேன், என்ன சம்பளம்னு கேட்டேன். சம்பளம் இல்லை, எனக்கு எங்கள் அம்மா ஒரு வேளை தான் சாப்பாடு போடுறவங்க, ஒரு வேளை நேரு வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, நான் போய் அங்கே சாப்பிட்டு தான் சார் காலேஜுக்கு வரேன்னு சொன்னேன். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. எப்படி பாருங்கள், எங்கோ ஒரு கிராமத்தில் யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருவனுக்கு உணவளிக்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே என்று வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிற பெருந்தகை நம்முடைய நேரு அவர்கள். இங்கே பசுமாடு வளர்க்குறாருன்னு சொன்னார். நம்முடைய புதுவை மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் என்னுடைய அருமை சகோதரர் இங்கே நம்ம வந்து சிவா பேசிட்டு போனார். அவர் சொன்னார், ஒரு பசுமாடு வளர்த்தாலே 100 அஸ்வமேதை யாகம் நடத்துவதற்கு சமமாகும். அவ்வளவு பசுமாடுகளையும் வளர்த்து ஒரு பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கிற பெருந்தகை இங்கே தலைமை ஏற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நம்முடைய என் நேசத்திற்குரிய பொன்முடி அவர்கள் இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவரை பற்றி நாள் முழுதும் பேசி கொண்டிருக்கலாம். விழுப்புரத்தின் விலாசம் பொன்முடி, அவரின் சுவாசம் தலைவர் கலைஞர். என் நேசம் பாசம் விசுவாசம் என் ஆயுள் எல்லாம் தளபதிக்கே என்று சாசனம் எழுதி வைத்திருக்கும் தெய்வ சிவகாமி இவர். தொண்டு செய்து படுத்தப்படும் தூயதாடி மாழ்வில் உண்டு தந்தை பெரியாரை தன்னுடைய மனதில் இறுக்கமாக வைத்திருக்கிற பெருந்தகை அவர்கள். நம் இனமான பேராசிரியரை போல இளைய இனமான பேராசிரியராக நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய யுத்த காலத்தில் கத்தி வீச்சை போல பேசக்கூடியவர், ஆதாரங்களை அடுக்கி பேசும்
அழகில் எதிரிகளுக்கு சேதாரங்களை அள்ளி கொடுக்கின்ற பெருந்தகை, ஏக்கம் உயிர் மூச்சு, எண்ணங்கள் எரிமலையின் வீச்சு, ஏறுகின்ற மேடையெல்லாம் சுயமரியாதையின் பேச்சு என்று நூற்றுக்கணக்கான அரங்குகளில் ஆற்று பெருக்காக முழக்கியவர் இன்று முழங்கிக் கொண்டிருக்கிற பெருந்தகை இங்கே பொன்முடி அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இத்தனை பெருமக்களும் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை என்னுடைய அருமை சுவர் அன்னியூர் சிவா கால் சட்டை போல அரைக்கால் சட்டை போல போட்ட காலத்திலே இருந்து திமுக கழகத்தினுடைய கொடியை பிடித்து மாற்று கட்சி நிழல் கூட தன்மீது விடாமல் கண்டதும் கொண்டதும் ஒரே இயக்கம் தலைவர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை தம்பி சிவா அவர்கள் இவ்வளவு அற்புதமான ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கவிதை பித்தன் அவர்களை வந்திருக்கிறார்கள். அவரை பற்றி நாள் முழுவதும் பேசலாம். ஒரு அற்புதமான கவிஞர், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாவேந்தர் பாரதிதாசன் என்று சொல்ல வேண்டும். திருத்தத்தில் வெற்றி பெற்றார் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரி வள்ளல், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வடலூர் வள்ளல், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன். வெற்றியினை பெற்றவர் இந்த அத்தனை வெற்றிகளையும் பெற்றவர் நம்முடைய கவிதை பித்தனவர்கள். மரங்கள் இல்லாத மலை, மலர்கள் இல்லாத பூங்கா, அலைகள் இல்லாத கடல், அறிஞர் இல்லாத அவை, இனிப்பு இல்லாத விருந்து, இசை இல்லாத தமிழ் போல கவிதை பித்தன் இல்லாத கடக கவியரங்கங்களே கிடையாது என்று சொல்லுகிற வகையிலே இவர் பேசினால் வீணையிலே பாட்டெடுக்கும் வாணியா, இவர் பேச தொடங்கினால் வீணையிலே பாட்டெடுக்கும் வாணியா, இல்லை வெண்ணிலவில் சொல்லெடுக்கும் ஞானியா, உணர்வுகளின் கூடுகட்டும் தேனியா, தமிழ் உள்ளங்களிலே இறங்கும் ஆணியா, விழிகளை விழிக்க பாடும் அற்புதமான கவிஞர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். அருமை பெருமக்களே, தலைவரை பற்றி நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு அற்புத தலைவன். உலகத்தில் 8வது அதிசயம் நம்முடைய தளபதி அவர்கள். உலகத்தில் அப்படி மேலே பேக்க முடியாது. அடலேறி மொழித்தமிழாய் இன்ப கடலேறி தனித்தமிழாய் சோலை மடலேறி சுவைத்தமிழாய் நம் உடலேறி உயிரேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புத தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு விழா. சந்தன காடுகளில் சறுக்கி விடுகிற சாரல் மடை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாரங்கன் உதைத்த சரமடையா, வானம் அவிழ்த்து விட்ட வண்ணமடையா என்று சொல்லி விண்ணிலே இருந்து விடுகிற பனித்துளிகள் மண்ணில் விழுந்து மரணித்து போவதற்கு முன்னால் ஒரு புல்லில் விழுந்து புலகாங்கிதம் அடைவதைப் போல மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேண்டி நிற்கிற தென்றலைப் போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, முதிர் விடுதுகளே, முல்லை மணக்கு முகிலோடையாரம் மாலையா மடையில் மகிழ்வான வணக்கங்கள். இந்த அவையை பார்க்கிறேன். ஒவ்வொருவருடைய பெயரும் நம்முடைய நேருக்கு தெரியுது. கண்ணசிவிலை உட்கார வைக்கிறார்கள். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முடிவு நேங்க குவளைகன் விழித்து நோக்க தெண்டிரை எண்ணி காட்ட தேம்பிழி மகரையாடின் வண்டுகள் இனிதி பாட மருதம் வீற்றிருக்குமாதோ என்று சொல்வதைப் போல மருதம் வீற்றிருக்கிற அற்புதமான இந்த அவை. ஒரு திராவிட தேசத்தின் தலைவர் தளபதி அவர்கள். தளபதி அவர்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல, திராவிட தேசத்தினுடைய தலைவர், திராவிட இனத்தினுடைய காவலர், தமிழினத்தின் தண்ணீரில்லா தலைவர், தனக்குமை இல்லாத தங்க தலைவர். அவருக்கு பிறந்த நாள். நதிக்கு சலங்கை கட்டி நளினமாக விடுகிற தலைவன், நிலாவுக்கு வெள்ளை அடிக்கிற ஆற்றல் வாய்ந்த தலைவர். தளபதி அவர்களை பேச வேண்டும் என்றால் நயகரா நடப்பதை போல் இருக்கும், மதுரை மல்லி மணப்பதை போல் இருக்கும், குறிஞ்சிப்பூ சிரிப்பதை போல் இருக்கும், பன்னீரில் குளிப்பதை போல் இருக்கும், பலாச்சுளை அருந்துவதை போல் இருக்கும், கொட்டும் மடையிலும் கொளுத்தும் வெயிலிலும் ஒரு புது உலகை காண புறப்பட்டிருக்கிற 8வது தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழாவை கொண்டிருக்கிறோம். ஒரு மழைக்காலத்தில் ஒரு இளைத்த தெரு ஒன்றில் தங்க தலைவர் தளபதி அவர்கள் பிறந்தார்கள். பிறந்தபொழுது தளபதி அவர்கள் பாலுக்கு அழவில்லை, பாஷைக்கு அழுதது, சோற்றுக்கு அழவில்லை, சுதந்திரத்துக்கு அழுதது. எல்லா குழந்தைக்கும் தாய்மார்கள் நிலவை காட்டி சோறூட்டினார்கள். நம்முடைய அன்னை தயாளம்மா அவர்கள் தளபதிக்கு மட்டும் சூரியனை காட்டி சோறூட்டினார்கள். அதனால்தான் அது 40 தொகுதியும் வாரி சாப்பிடுது. அந்த அற்புத தலைவர் பூமியின் கூரையில் புகழ்கொடி நாட்டி பூமத்தி ரேகையில் தமிழ் கோலம் தீட்டிக் கொண்டிருக்கிற அற்புத தலைவர். பூமணக்க பால்மணக்க புது பொங்கல் நெய்மணக்க வாயார மனதார தளபதி இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் அல்லவா?
தாழம்பூ வேட்டி கட்டி அந்த தங்கத் தலைவர் தாழம்பூ வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற தங்கத் தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிழா. தாலாட்டை உறங்க வைத்து விட்டு தாயை எழுப்பிய அதிசய சேய் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. பன்னுறங்கும் நாவடகா பண்ணுறங்கும் நாவடகா பனியுறங்கும் பூவடகா சேர சோழ பாண்டியர் சேர்த்து வைத்து மூவடகன் அல்லவா தளபதி அவர்கள். பூமணக்க பால் மணக்க புதுப்பொங்கல் நெய்மணக்க தளபதி அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் வாழ்த்த வேண்டும் சொல்லி அந்த இரவில் சந்தன மண்ணலை அள்ளித் தருகிற ஆற்றல் வாய்ந்த தலைவன். ஒரு சாதனை பூவின் சரித்திர வசந்தம், வாழ்க்கை சிலிக்க வைக்கின்ற வசந்த வீதி உலாவாக திறந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய. சில பூக்கள் கொடியில் மலர்கின்றன, சில பூக்கள் செடியில் மலர்கின்றன, சில பூக்கள் மரத்தில் மலர்கின்றன. தளபதி மட்டும் நம்முடைய இதயத்திலே மலர்கின்ற அற்புத மலராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் குல சாமி தளபதி அவர்கள் மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் சொந்தக்காரர். சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரடகும் கொண்ட தங்க தலைவருக்கு பிறந்த நாள் விழாவை ஒன்று கொண்டிருக்கிறோம். எங்கள் குலசாமி தளபதி அவர்கள் எங்கள் குலசாமி. வெடிகுண்டு இல்லாமல் அணுகுண்டு இல்லாமல் தடிகுண்டு தமிழகத்தின் தன்மானம் காத்த பெரியார் பெற்றெடுத்த AK-47 தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. வாளினை ஏந்தாமல் வன்முறை தூண்டாமல் அண்ணா வழியில் அயராது உடைக்கும் தளபதிக்கு பிறந்த நாள். தித்திக்கும் தீந்தமிழை தேனாக்கி செங்கருமை சீர்திருத்தம் செய்து எத்திக்கும் புகமுடக்கும் இலக்கியம் படைக்கும் முத்தான செந்தமிழை செம்மொழியாக்கி தத்துவத்தின் தலைவருக்கு பெற்றெடுத்த பிள்ளைக்கு பிறந்த நாள். தத்துவத்தின் தேராட்டமாக வசந்தத்தின் வீதி உலாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிற தளபதிக்கு பிறந்த நாள். திராவிட சூரியனுக்கு பிறந்த நாள். இது திராவிட சூரியனுக்கு பிறந்த நாள். நம்முடைய காயாத சூரியனாக தேயாத சந்திரனாக விண்ணை பிளந்து விடியலை பார்க்கும் வேங்கை தமிழனுக்கு பிறந்த நாள் பெருவிழா. சொல்லுவிட்டும் சுகத்தை சொல்லாடும் சுகத்தை சொல்லிக் கொடுத்து வில்லோடும் கணையாடும் விளையாட சொன்ன தலைவனுக்கு பிறந்த நாள். ஒரு பூவின் விலாசம் தளபதி, ஒரு பூவின் விலாசம், புயலின் சுவாசம், உலை நெருப்பல்ல ஊதி அணைப்பதற்கு அடைமடையிலும் அணையாத ஊழி நெருப்பாக திகழ்கிற நம்முடைய தளபதிகள். காரல் மார்க்ஸ் ஒரு புத்தகம், ஏங்கல்ஸ் ஒரு நூலகம் என்று சொல்வார்கள், லெனின் ஒரு செயலகம் என்று சொல்வார்கள், அண்ணா ஒரு புத்தகம், கலைஞர் ஒரு நூலகம், தளபதி ஒரு செயலகமாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தான். தமிழனின் உயிர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர் நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள். விடிவெள்ளியே, வெளிச்சத்தின் முன்னரையே இன்னும் ஒரு விடியலுக்கு நீங்கள் தான் உரை எழுத வேண்டும் என்று சொல்லி புறநானூற்று வீரத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சுமந்து தன்னுடைய தோள்களிலே சுமந்து தளபதியினுடைய தோள்களில் ஏறி நிற்பமேயானால் சூரியனை பறிக்கலாம், சந்திரனோடு விளையாடலாம். அந்த அளவுக்கு ஒரு தாளில் எழுந்த தாஜ்மஹாலாக, தரையில் நடக்கும் கீதாஞ்சலியாக, தாய் படைத்த மார்க்சியும் கார்கியாக, அடிமைப்பட்டவர்களின் ஆபிரகாம் லிங்கனாக, தாடி வைக்காத தாகூராக, தமிழில் எழுதும் தால்சாயாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தலைவர் கலைஞராக தளபதி அவர்களுக்கு 100 ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன். ஒரே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து வருஷப்பரப்பு. கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணை உண்ட வாயனை அண்டர்கோனை அணியரங்கனை என்க அமுதனை கண்ட கண்கள் வேறொன்றும் காணாதே என்று சொல்லி ஒன்றும் மறந்தறியேன் ஓதனீர் வண்ணனை இன்று மறப்பினோ ஏதகான் அன்று கருவரங்கத்துள் கடந்து கைதொழுதேன் என்று சொல்லி அச்சுதா மாதவா சதர்முக பஞ்சமுவாதி தேவர்களுக்கும் தேவனே ஆதி புருஷோத்தமனி அரிய திருமாலே பசுமையாக திருமேனுடைய காகுத்தா வாசுதேவா பரந்தாமா முகுந்தா பதுமநாபா நச்சரிவின் மிசனடித்த கோவிந்தா ஸ்ரீ நாராயணா கேசவா என்று சொல்லி நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் சாமி கும்பிட போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயும் இது நம்ம திவ்ய தேசம் மாதிரி உலகத்தில் இது பூகோள வைகுண்டம். திருச்சியில் குடியிருக்கிறதே புண்ணியம்பா, ஸ்ரீரங்கத்தில் குடியிருக்கிறதே புண்ணியம்பா. இது பூலோக வைகுண்டம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பேருனா பெரிய கோயில், பெருமாளுக்கு என்ன பேருனா பெரிய பெருமாள், தாயாருக்கு என்ன பேருனா பெரிய பிராட்டி, கருட ஆழ்வாருக்கு என்ன பேருனா பெரிய திருவடி, வைஷ்ணவ கோஷ்டிக்கு என்ன பேருனா பெரிய கோஷ்டி, மணவாள மாமுனிக்கு என்ன பண்ண பெரிய ஜியர், பெரிய சிறப்பு. இத்தனை சிறப்புகள் கொண்ட பெரிய மாவட்ட செயலாளர் நேரு வாழ்கிற ஊர் அல்லவா, அது அப்படி தான் ஒரு சிறப்புகளாக இருக்கும். தளபதியை பற்றி நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் நான் நம்முடைய பொன்முடி வேலு எல்லோரும் உட்காந்து பேசினிருந்தோம். அப்போ தலைவர் கேட்டார், கலைஞர் கேட்டார், என்னையா என்னையா உங்களுக்கு பிடிக்குதுன்னு கேட்டார். அப்போ உடனே நேரு நான் துரைமுருகன் என்ன சொன்னான்னே,
ஆனால் உங்களையே முழுசாக எனக்கு பிடிக்கும்னா அப்படின்னார். அப்புறம் என்கிட்ட சிறப்பாக என்ன பிடிக்குன்னு சொல்லியானார். அப்புறம் அவர் என்ன சொன்னார், உங்களுடைய இலக்கியங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் இவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார் நம்ம வேலு உனக்கு என்ன பிடிக்கும்பா அப்படின்னு கேட்டார். வேலு சொன்னால் உங்களுடைய சினிமா வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பொன்முடி நீ என்ன அப்படின்னாரு. ஆனால் உங்களுடைய மேடை பேச்சு எனக்கு அதிகமாக பிடிக்கும்னார். ஆழ்வார் உனக்கு என்னையா பிடிக்குன்னு கேட்டார். உங்களுடைய திருவடி பிடிக்கும்னான்னு சொன்னேன். தளபதி நின்று இருந்தார். தளபதி பார்த்து கேட்டார், தலைவரே ஸ்டாலின் என்னப்பா என்கிட்ட உனக்கு பிடிக்கும்னார். தளபதி சொன்னார், உங்கள் தோள்கள் பிடிக்கும்னு சொன்னார். யாருப்பா நினைக்க முடியும்? தளபதி சொல்கிறார், உங்களுடைய தோள்கள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். தலைவர் கேட்குற ஏன் பானார், 8 கோடி தமிழனும் உங்கள் தோல் மீது தான்ப்பா சாய்ந்திருக்கிறார்கள். அந்த அற்புத தலைவனுக்கு பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தளபதியை வாழ்த்துவது என்பது மலர்களை உங்கள் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நானும் பெறுவதைப் போல, பன்னீரை உங்கள் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் துருளை நானும் பெறுவதைப் போல தளபதி இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டை திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விய தெருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துடையும் சூழர் ஆடியும் பல்லாண்டு படைப்போர்வுக்கு முடங்குமா பாஞ்ச சன்னிமம் என்று சொல்லி தளபதி இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.